அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நாங்க முதல் நாள்ந்தே சொல்லிட்டு இருக்கோம், இது தமிழகம் முழுவதும் இது மாற்றத்திற்கான தேர்தல். எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கான தேர்தல். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரே குரலாக இன்று தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று வாக்களித்த ஒரு தேர்தல். 60 வருஷம் இல்ல, 70 வருஷம் இல்ல, இதுவரை தமிழக வரலாற்றில் பார்க்காத ஒரு தேர்தல். ஒரே தனி மனிதனாக எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனி மனிதனாக அவர் மீது நம்பிக்கை வைத்து இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வாக்களித்துள்ளனர். இது தமிழக மக்களின் வெற்றி, இது தமிழக மக்களின் அரசாக இருக்கும், இது தமிழக மக்களின் அரசாக இருக்கும், இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வெற்றியாக இருக்கும். எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் என்ன நம்பிக்கையோடு எந்த நம்பிக்கையோடு வாக்களித்தார்களோ அந்த நம்பிக்கை 100% எந்தவித இடையூறும் இல்லாமல் 100% தமிழக மக்கள் எந்த எண்ணத்தில் எந்த நம்பிக்கையில் வாக்களித்தார்களோ அதை எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வருங்கால தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் 100% நிறைவேற்றுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வெற்றி. கண்டிப்பாக இது வந்து தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றம். நீங்களே வரலாற்று வெற்றின்னு சொன்னீங்க. ஆனா அந்த தேர்தல் நேரத்துல கேம்பெயின் நேரத்துல எல்லாம் பயங்கரமான கருத்துக்களை முன் வச்சாங்க. எதிர்கட்சிகள் ரொம்ப ஏளனமா பேசினாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது இதுவரை தமிழக மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்த ஒரு குடும்பம், குறுநில மன்னர்களாக இருந்த ஒரு சில குடும்பம், ஒரு சில தவறான அதிகாரிகள் துணையோடு இந்த தேர்தலை சந்தித்தார்கள். தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும், 70 வருஷமாக திமுக எவ்வளவு தீய சக்தி, திமுக தமிழகத்தை எப்படி கொள்ளையடிச்சது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவை எங்க வைக்க வேண்டுமோ அங்க வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக தீய சக்தி திமுகவை எம்ஜிஆர் ஒழிக்கணும்னு நினைச்ச திமுகவை, அம்மா ஒழிக்கணும்னு நினைச்ச திமுகவை இன்று எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒழித்து கட்டியிருக்கார். ஏன்னா இது வந்து ஒரு தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தேர்தல். அதனாலதான் ஒரு தேர்தல் வந்து நாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து தேர்தல் வந்து ஒரு திருவிழா போல் இருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அவங்களுடைய சொந்த விழாவாக இதை கொண்டாடினாங்க. இது வந்து நீங்க பாப்பீங்க வருங்காலமாக இது எப்படி ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி மாறும். திரைப்பிரபலங்கள் முதல் வந்து அரசியல் கட்சியினர் இடங்கள் தேவைப்படுது. ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் வரட்டும். ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல கவுண்டிங் போயிட்டு இருக்கு, இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் மொத்தமா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம